நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களுடைய சுய ஜாதகம் இல்லாமல் பொது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்க நம்முடன் இணைந்துள்ளார் குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி அவர்கள். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மனநிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரன் நான் மனசார வேண்டிக்கிறேன். குருஜி, இந்த வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 5 கேள்விகளை தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? போகலாம். குருஜி, முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரேகாஸ்ரீ அவங்களோடது தான். ஜோதிடத்தில் மாந்தியின் பங்களிப்பு பற்றி விரிவாக விளக்கம் குருஜி. ரேகாஸ்ரீ நம்மள்ட்ட அடிக்கடி நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிற அந்த மாணவி தான். இப்போ மாந்தியை பற்றி கேட்டிருக்காங்களா. இவங்க இந்த கர்மா, முன்ஜென்மம், மாந்தி இந்த மாதிரி கேள்வியை தான் வரிசையாக கேட்டுட்ருக்காங்க. இன்னும் அந்த சித்தர் வழிபாடை மட்டும்தான் இவங்க கேட்கல. ரேகாஸ்ரீ, உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனியுடைய லக்னத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, இல்லை உங்கள் லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருப்பார். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒளிபரப்பாகும் போது பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணணும். ரேகாஸ்ரீ அவர்களுடைய ஜாதகம் சனி சம்பந்தப்பட்டதாகவே வர்றதுனால அவங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகத்தில் லக்னத்தோடு சனியோ இல்லை லக்னம், சனியுடைய லக்னம் மகரம் கும்பம் இருக்குல்ல, இதில் ஏதோ ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கு. கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ மாந்தியை பற்றி நீங்கள் ஜோதிடத்தில் கேட்டிருக்கீங்களா. மாந்தி நான் யூஸ் பண்ணுற மெத்தடில் நாங்கள் மாந்தியை நான் பெருசாக நான் கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஆனால் மாந்தினா என்னன்னு சொல்லிடுறேன். பொதுவாக மாந்திங்கிறது சனியுடைய பையனாக கருதப்படுது. ராவணன் இருக்கிறார் பார்த்தீங்களா, 3 உலோகங்களையும் வெற்றி பெற்ற அந்த அசுரன் ராவணன் நவ கிரகங்களையும் சிறை பிடித்ததாக ஒரு ஐதீகம். இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராகு கேதுகளுக்கு ராவணனுடைய அந்த காலகட்டத்தில் கிரக அந்தஸ்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ 9 கிரகமாக இருந்தாலும் சரி, இல்லை 7 கிரகமாக இருந்தாலும் சரி, ராவணன் அவங்களை சிறைப்பிடித்து அவருக்கு மண்டோதரி கர்ப்பமாக இருக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கிரகத்தையும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல அவர் அமர வைக்கிறாரு. ஏன்னா அது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு. அப்போ சனி மட்டும் அவர் அசர்ற நேரம் ஒரே ஒரு காலை தூக்கி 12ஆம் பாவகத்தில் வச்சதுனால அந்த குழந்தை பிறந்திருந்தது. அதனால எரிச்சல் அடைந்த ராவணன் என்ன பண்ணியிருக்கான், அவருடைய சனியுடைய ஒரு காலை வெட்டியிருந்தான். அந்த கால் போயிட்டு லக்ன பாவகத்தில் விழுந்தது. அதுதான் மாந்தி. பின் நாட்களில் அவனுடைய பையன் அற்ப ஆயுசில் இறந்ததுக்கு அந்த மாந்தி லக்னத்தில் இருந்தது தான் காரணம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்பவும் லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் அற்ப ஆயுஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுக்கிறாங்க. மாந்தி எந்த பாவகத்தோடு தொடர்பில் கொள்கிறாரோ, சனி மாதிரியே தான் மாந்தி எந்த பாவகத்தில் அமர்றாரோ அந்த பாவகத்தை கெடுக்கிறார் அப்படிங்கிறது தான் பேசிக். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ராவணன் மருத்துவத்தில் மட்டும் இல்லை, இசையில் மட்டும் இல்லை, பக்தியில் மட்டும் இல்லை, ஜோதிடத்துலேயும் ஒரு தலை சிறந்த ஒரு மன்னன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஏன் ஒரு 11ஆம் இடத்துல போய் மொத்த கிரகத்தையும் அமர வச்சாருங்கிறது வியப்பாக தான் இருக்குது. அது லாஜிக் இல்லை. கிரகங்கள் அப்படியே மாலை மாதிரி வரிசையாக இருக்கணும், ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகாமல் வரிசையாக இருந்தால் தான் அந்த கிரகங்கள் இயல்புத்தன்மையோடு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல 11ஆம் இடத்துல மொத்த கிரகமும் இருந்துட்டால் நல்லது செஞ்சிருமா? இல்லை. ஜோதிடத்தில் புலமை பெற்ற ராவணன் ஏன் அப்படி சிந்திச்சார்னு எனக்கு தெரியல. சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இப்படி எல்லாத்தையுமே ஒரு இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அங்கே சூரியனால் அங்கே சனி எரிச்சல் அடைவார், சனியால் மொத்த கிரகமுமே அங்கே பாவத்துவம் அடையும். அப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைட் பண்ணாருங்கிறது வியப்பாக தான் இருக்குது. இப்பவும் நிறைய குழந்தைங்க ஒரே கட்டத்தில் 6 கிரகம் இருக்கிற மாதிரி, 5 கிரகம் இருக்கிற மாதிரி பிறப்பெடுக்க தான் செய்கிறாங்க. அப்போ அதில் டிகிரி நெருக்கத்தில் சனியுடைய பாவத்துவத்தில் நிறைய கிரகங்கள் சிக்குதா, இல்லை குருவுடைய சுபத்துவத்தில் நிறைய கிரகங்கள் சிக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் ஒரே வீட்டில் அமர வைக்கிறாரு. அது அமாவாசை தினத்தன்று ஒரு குழந்தையை எதுக்கு அவங்க பெற்றெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் ஒரு வியப்பாக தான் இருக்குது. இல்லை இடைச்சொற்களாக இருக்கலாம். சரிங்களா? அப்போது ராவணன் 11ஆம் இடத்துல மொத்த கிரகத்தையும் அமர வைத்தாருங்கிறது ஒரு ஜோதிட விதி. ஆனால் என்னுடைய ஜோதிட விதிக்கு அது பொருந்தாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் கேட்டது, ரேகாஸ்ரீ கேட்டது மாந்தி தானே, மாந்தியை பற்றி சொல்லிட்டேன்.
சனியுடைய அந்த ஒரு கால் தான் வந்து மாந்தியா போய் லக்ன பாவகத்தில் விழுந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். இப்பவும் ஜோதிடத்தில் மாந்தி எந்த பாவகத்தோடலாம் தொடர்பில் இருக்கிறாரோ அந்த பாவகம் ரிலேட்டடான விஷயங்களை நம்மளுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற கிரகங்கள் மாதிரி அவங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள்லாம் கிடையாது, மாந்திக்கு தசாபுத்தி அமைப்புகள்லாம் கிடையாதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து குளிகன், அந்த மாந்தியை தான் வந்து குளிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு காலம் யமகண்டம், ராகுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டம் அப்படின்னு பிரிச்சிருக்கிற மாதிரி மாந்திக்கு பிரிச்சிருக்கக்கூடிய தினமும் வரக்கூடிய அந்த 1.5 மணி நேரம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குளிகை நேரம் சொல்லுவாங்க. இது வந்து மாந்திக்கு உள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே குருஜி, இப்போ அடுத்த கேள்வி. விஜய் வெற்றி, ஜோதிடம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்றால் தெய்வ வழிபாடு தேவையற்றதாகிறது அல்லவா? இதை பற்றி விளக்கங்கள் தேவை குருஜி. கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான் இது, வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான கொஸ்டின். எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் அடுத்தவங்கள்ட்ட நான் வந்து புகுத்தணும்னு நினைக்க மாட்டேன். இழப்புகள் அதிகமாக உள்ள எந்த நபருக்கும் தெய்வங்கள் வந்து நம்ம வந்து புகுத்தக்கூடாது. கடுமையான ஒரு இழப்பை சந்தித்த ஒரு நபர்கிட்ட போயிட்டு கடவுளை பற்றி பேசினா எரிச்சல் அடைவாங்க. ஏன் அந்த கடவுள் என்னுடைய அந்த இழப்பை வந்து தடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க. நியாயமான கேள்வி, எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி தான், நியாயமான கேள்வி தான். ஏன் அவங்களுக்கு கடவுள் காப்பாற்றலை அந்த எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட விதிப்படி நான் வந்து ஜோதிடம் தான் முழுக்க அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுக்குற ஜோதிடர் கிடையாது, சராசரி ஜோதிடர் கிடையாது. இதை வந்து ஒரு டூல்ஸ், கருவியாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, நிறை என்ன, குறை என்ன, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவும் ஒரு டூல்ஸ், சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு டூல்ஸ் தான். வெளியில் நீங்கள் வந்து போகணும், சைக்கிள் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, ட்ரெயின், பஸ் இருக்குது, இதெல்லாம் டூல்ஸு. அதே மாதிரி ஜோதிடத்தை உங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தில் ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேனே ஒழிய ஜோதிடம் தான் முழுக்க அது மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேலையும் இல்லை. ஜோதிடர்களை கடவுளாக பார்க்காதீங்க, மனிதனாக பாருங்கள். ஜோதிடத்தை வெறும் கணிதமாக பாருங்கள், அது ஒரு அதிசயமான பொருளாக பார்க்காதீங்கன்னு சொல்லி கொடுக்குற ஜோதிடம் தான். ஒரு ஜோதிடரால் எந்த பலனையும் 80% தான் சொல்ல முடியும், 100% முழுமையானதில்லை. நான் சொன்னது தான் ரைட்டு, நான் சொன்னது தான் தப்பு, இந்த மாதிரி வரக்கூடாது. இதுதான் நடக்கும், இது நடக்காது, இப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. பாசிபிள் அதிகம், பாசிபிள் குறைவு, இந்த வார்த்தைகளை மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா பொதுமக்களுக்கும் சரி, ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் சரி, இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாதுன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் ஜோதிடத்தை அணுகிற எனக்கு ஒரு ஜாதக கட்டம் சரியில்லை, அதனால் உங்களுக்கு முடிஞ்ச போச்சுன்னு நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிய வைப்பேன். பாசிட்டிவான எப்படி பண்ணி அதில் தப்பிக்கலாம்னு சொல்லுவேன். தெய்வ நம்பிக்கை நான் சொல்கிறது உண்டுங்க. நான் வந்து பரிகாரத்துக்கு தான் எதிரானவன். பெரிய பணம் பறிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்துக்கு தான் எதிரானவன், தெய்வ நம்பிக்கைக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது. நான் கூட வந்து சொல்கிறது உண்டு, ஜோதிட ரீதியாக நல்ல பதில்கள் சொல்ல முடியாத ஜாதகங்களுக்கு நான் இந்த கடவுளை வழிபடுங்க, இந்த மாதிரி வந்து பண்ணுங்க, இந்த சாமியை வழிபடுங்க நான் சொல்கிறது உண்டு. ஏன்னா அறிவியலில் மெடிக்கல்லையே வந்து ஒன்று முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இனி கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம மட்டும் ஏங்க, இது ஒரு விதி, இதுபடி தான் வந்து உயிர்கள் பிறக்குது, வாழுது, எல்லாமே ஓகே தான். இது வந்து ஒரு ஃபார்முலா, இந்த விதிப்படி இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும். 100% துல்லியமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. 100% துல்லியம் சொல்லவே முடியாது. ஒரு 80% இந்த இடத்துல மழை வரும் அப்படிங்கிறத பல வருஷ டேட்டாவை வச்சு அவங்க கணிச்சு சொல்கிறாங்க. வரலாம், வராமையும் போயிடலாம், அந்த மாதிரி இருக்குதுல்ல. இவ்வளோ சயின்ஸு, இத்தனை எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு இப்போ சொல்கிற ஒன்று நடக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுல்ல. ஏன் சொல்கிறாங்க மறுபடி? நடந்து விட்டால் தற்காத்து கொள்றதுக்கு. அதே மாதிரி தான் ஜோதிடம், சரிங்களா? உங்களுக்கு என்ன கிரகம் வீக்காக இருக்குது, என்ன கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் முழுக்க ஜோதிடம் மட்டும்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு ஜோதிடனா இந்த மாதிரி தான் நான் ஜோதிடத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கஸ்டமரும் சரி, ஒரு ஜோதிடரும் சரி, இதை வந்து மைண்டில் நல்லா ஆழமாக வச்சுக்கிடணும், சரிங்களா? அப்போ தெய்வ நம்பிக்கைக்கு நான் அகேன்ஸ்ட் ஆனாலும் கிடையாது. ஜோதிடப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னா கடவுள் தேவை இல்லையா? இல்லை, கடவுள் கண்டிப்பாக தேவை, கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக தேவை. நீங்கள் தாராளமாக வழிபாட்டு மூலியமாக எல்லாத்தையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நான் மாற்ற முடியும். ஒரே நாள் பரிகாரத்தில் மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் தெய்வ நம்பிக்கை, நல் ஒழுக்கம், கடின உழைப்பு, சரியான திட்டமிடல், இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு கிரகங்களுடைய அந்த ஆட்டிவிக்கிற தன்மையிலேருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். கண்டிப்பாக தற்காத்து கொள்ள முடியும்.
ஒரு நேரம் சரியில்லாத நேரத்தில் போய் பிஸ்னஸில் பணத்தை போடு, இப்போ ஏன் நீ இவ்வளோ நாள் அடிமையாகவே இருக்கிற, நீ இப்போ பிஸ்னஸ் பண்ணினீங்கன்னா நீ பயங்கர கோடீஸ்வரன் ஆயிடுவ பாரு, உன் ஃப்ரெண்டு இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்போ திடீர்னு பிஸ்னஸில் இறங்கினா நல்லா சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி கிரகங்கள் நம்மளுடைய மனதை வந்து ஆட்டிவிக்கும். அப்போது நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்மளுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கிரகங்களுடைய அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஆட்பட மாட்டீங்க. வேண்டாம், நம்மளுக்கு இதுவே போதும், நம்மளுடைய நேரத்துக்கு இப்போ இது போதும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது மூலியமாக உங்களை தற்காத்து கொள்ள முடியும். தெய்வ நம்பிக்கைக்கு நான் அகேன்ஸ்ட் ஆனவன் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஜோதிடம் மட்டும் அனைத்தையும் தீர்மானித்து விடாது. அருமை குருஜி. அடுத்து 3வது கேள்வி தாரணி. இந்த கேள்வி வந்து தாரணி கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி என்னன்னா, ராகு சாரம் வாங்கிய 3 கிரகம் 10ல் அமர்ந்து ராகு 11ல் தசை நடந்தால் எவ்வாறு இருக்கும்? கன்னி லக்னம். சரி, அந்த கேள்வி கொஞ்சம் பார்த்துக்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலாக போகுது, நானும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த கேள்விப்படி தாரணி ராகு சாரம் வாங்கிய 3 கிரகம், ஓகே, 10ல் அமர்ந்து ராகு 11ல் தசை நடந்தால் எவ்வாறு இருக்கும்? கன்னி லக்னம் கொடுத்துட்டாங்க, ஓகே. 10ஆம் இடம் மிதுன லக்னம், ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் வரும். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். என்ன கிரகம்லாம் சொல்லலை. 11ல் ராகு தசை நடந்தால் எவ்வாறு இருக்கும்? அப்போ கடக வீட்டிலேருந்து ராகு தசை நடத்துகிறார். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. ஆனால் சாரம் படி நான் பலன் பார்க்கறது இல்லை. எங்களுடைய மெத்தடு சுபத்துப பாவத்துவ மெத்தடு, அதில் டிகிரி அடிப்படையில் கணித மெத்தடில் நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் கேட்குற இந்த சாரத்தை நான் எடுத்துக்கிட்டதே இல்லை, பலன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு பலன்கள் தவறுறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த தசாபுத்தி அடிப்படையில் நல்லா இருக்காங்களா, நல்லா இல்லையா, இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அந்த பிரச்சனையை எப்படி சொல்யூஷன் பண்ணணும், எந்த தசாபுத்தியில் சரியாகும் அப்படிங்கிறத ஓரளவு வந்து நம்ம கணிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி பாணியில் தான் நான் பேய்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த ராகு, இந்த சாரம், இது போன்ற விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுத்ததில்லை. பொதுவாக சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாரம் வந்து மற்ற கிரகத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ராகுக்கு கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ராகு இருக்கிற வீட்டதிபதி, பார்க்குற கிரகங்கள் இணையிற கிரகங்கள் மூலியமாக அவங்களுடைய பலனை பிடிங்கி செய்யக்கூடிய கிரகம். அதனால சாரம் நான் பெருசாக பார்க்கறதில்ல. இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் முடிஞ்ச பலனை சொல்கிறேன். நான் என்ன மெத்தடில் சொல்வேன், 10ஆம் இடத்துல உள்ள கிரகங்களை நான் மறந்துடுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ராகு தசைக்கு தான் 11ஆம் இடத்துல உள்ள ராகு தசைக்கு தான் பலன் கேட்குறீங்க. அப்போ 10ஆம் இடத்துல யார் இருக்காங்கன்னு எனக்கு தேவையில்லை. ராகு தசைக்கு நீங்கள் பலன் கேட்குறீங்க. ராகு எந்த சாரத்தில் கடக வீட்டில் இருந்தாலும் சரி, ராகுக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாராங்கிறத மெயினாக பார்ப்பேன். ஒளித்தன்மையோடு இருக்கிறாரா, ஆட்சி இல்லை உச்சம். இந்த இடத்துல ஆட்சியாக இருந்தால் சந்திரன் பாதிக்கப்படுவார். அவர் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கிறாரா, நல்லது. ராகுவோ ஒரு குரு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறாங்களா, நல்லது. ராகுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவமும் வீடு கொடுத்தவன் வலுவை தான் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிடுவேன். சரிங்களா? அதை மெயினாக எடுத்துட்டு உங்களுடைய லக்னாதிபதியான புதனின் வலுவை மெயினாக பார்ப்பேன். ராகு நல்ல பலனை செய்யணும்னா லக்னம் லக்னாதிபதி வலுவோடு இருந்தே ஆகணும். இந்த பாயிண்ட் தான் நான் எடுப்பேனே ஒழிய சாரத்துக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், சந்திரன் ஒளித்தன்மையோடு ஸ்தான வலுவோடு இருக்கிறாரா, ராகுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவங்கள் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன், லக்னாதிபதியுடைய புதனின் வலு என்ன, இந்த 3 விஷயத்தை வச்சு ராகு நல்லது செய்வாரானா கண்டிப்பாக செய்வார். இது இல்லாத பட்சத்தில் ஒரு அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து ஒரு சனியுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது, சனி செவ்வாய் இது போன்ற தொடர்பில் நீங்கள் வந்து கன்னி லக்னம் கொடுத்துட்டிங்களா, அப்போ சனியும் செவ்வாயும் மெயினாக வருவாங்க. ஏன்னா சனியை விட செவ்வாய்க்கு எடுக்கக்கூடிய பார்வையாக வரும். அப்போ செவ்வாய் சனியுடைய தொடர்பை பெற்று வீடு கொடுத்தவன் அமாவாசை சந்திரனாகி, அந்த புதனும் போயிட்டு அமாவாசை சந்திரனுடைய தொடர்புலையோ இல்லை ஏதோ ஒரு பாவத்துவ அமைப்புகளில் இருக்கும் பொழுது ராகு தசை வந்து நல்ல பலன்களை செய்யாது. இது 2 சாரம். இது கடக லக்னத்தில் அந்த புனர்பூஷம் 4ஆம் பாதம், பூஷம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள், இதில் எதில் அமர்ந்திருந்தாலும் நான் சொன்னல அந்தபடி இருந்தால் அவருக்கு ராகு தசை வந்து கோடிக்கணக்கான பணங்களை கொடுக்கும். 2வது ஒரு விளக்கம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 9 பாதத்தில் எந்த பாதத்தில் அமர்ந்தாலும் தசை வந்து பெருசாக வந்து கை கொடுக்காது. நன்றி குருஜி, ரொம்ப டீட்டெயிலாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த கேள்வி வந்து செல்வா உடையது. வணக்கம் குருஜி, நீச்ச சனி 3 டிகிரி, சந்திரன் 7 டிகிரி, செவ்வாய் 5 டிகிரி, பார்வை சந்திரமங்கல யோகம் உண்டு இல்லை, சனி சந்திரன் இணைவு சந்திரமங்கல யோகத்தை பாதிக்குமா குருஜி? சரி, புரிஞ்சிச்சு. வணக்கம் குருஜி, நீச்ச சனி 3 டிகிரி, சந்திரன் 7 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேச வீட்டில் சந்திரனும் நீச்ச சனியும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். செவ்வாய் 5 டிகிரி பார்வை. செவ்வாய் வந்து ஒரு இடத்துல இருந்து
8ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 4ஆம் பார்வையோ அவர் 5 டிகிரியில் இருந்து டிகிரி நெருக்கத்தில் பார்வை மூலியமாக தொடர்பு கொண்டா அந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் உண்டா இல்லையா, சனிச்சந்திரனுடைய இணைவு சந்திரமங்கலத்துடைய யோகத்தை பாதிக்குமா அப்படிங்கிறதா இந்த கேள்வி. இந்த செல்வா வந்து ஏற்கனவே வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த கேள்வி காரகோ பாவக நாஸ்தி இவர் தான் கேட்டிருந்தார் நினைக்கிறேன். இவர் கேட்ட கேள்வியில் இருந்து போன வாரம் கேள்வி பதிவில் கேட்டதில் இருந்து தான் நம்ம அந்த விதியும் விதி விளக்கம்ல அந்த காரகோ பாவக நாஸ்தியை விளக்குன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஞாபகம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நான் செல்வாக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். நீங்கள் சொல்கிற மாதிரி மேஷ வீட்டில் சனி 3 டிகிரி இருக்கிறாரு, மேஷ ராசி, ஏன்னா சந்திரன் அங்கே தானே இருக்கிறாரு, சந்திரன் 7 டிகிரியில் இருக்காரு. இது வந்து என்ன செய்வாங்க, புனர்பு தோஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சந்திரன் பாதிப்பு சனி பாதிப்பா அப்படிங்கிறத சந்திரனுடைய ஒளித்தன்மை தான் இங்கே டிசைட் பண்ணும். சந்திரன் பாதிப்பு ஏன்னா சனி கூட சேர்ந்துட்டாரு, ஆனால் அந்த இடத்துல சனி நல்லது செய்கிறவரா கெட்டது செய்கிறவரா அப்படிங்கிறத அந்த சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒளித்தன்மை தான் அங்கே முடிவு பண்ணும். ரிஷப வீட்டிலேயே சூரியன் வந்து உட்காந்துருக்கிறாரு, அப்போ சந்திரனுக்கு பெரிய ஒளித்தன்மை கிடைச்சிருமா, இல்லை அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரதான். இது தப்பு. சனி தசைக்கும் நல்லதில்லை, சந்திர தசைக்கும் நல்லதில்லை. நீங்கள் இந்த யோகம்லாம் கேட்குங்க பார்த்தீங்களா, இந்த யோகம் பண்ணுறதை விட தசாபுத்திகள் அந்த கிரகம் எப்படி வேலை செய்யுங்கிறது தான் முக்கியம். அந்த யோகம் வந்து பெருசாக வேலை செய்ய போகிறதில்ல. சந்திரமங்கல யோகம் இருந்தால் வாழ்க்கையில் இப்படி, குருமங்கல யோகம் இருந்தால் வாழ்க்கையில் இப்படி, அதுக்கப்புறம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் வாழ்க்கையில் இப்படி, சிவராஜ யோகம் இருந்தால் வாழ்க்கையில் இப்படி, எல்லாம் ஓகே தான். எப்போ செயல்படும், தசையில் தானே செயல்படும். அப்போ தசை தான் நம்மளுக்கு முக்கியம். தசையில் வந்து இந்த கிரகங்கள் எப்படி செயல்படும். பௌர்ணமி சந்திரனாக இருந்துட்டாரு, அங்கே சந்திர திசை கொஞ்சம் வீக்கு தான் இருந்தால் கூட பௌர்ணமி சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கொஞ்சம் தாங்கிக்கிடுவார். அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான கெடுதல் வராது. ஆனால் பௌர்ணமி சந்திரன் இல்லை, அமாவாசை சந்திரன், அந்த இடத்துல சனி திசையும் முடிஞ்சு போச்சு, சந்திர திசையும் முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்காரு. இப்போ செவ்வாயுடைய பார்வைன்னு கேட்டிங்க. இந்த செவ்வாயுடைய பார்வைன்னு வந்துட்டாலே அவர் வந்து குருவுடைய அந்த 2 அணி சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, குருவுடைய அணியா இல்லை சுக்கிரனுடைய அணியாங்கிறத பொறுத்து குறிப்பாக புதனுடைய லக்னங்களுக்கு இந்த செவ்வாய் பார்வை கெடுக்குங்க. சனியையே நீங்கள் தூக்கிடுங்களா, சனியை தூக்கிடுங்க, வெறும் சந்திரன் மட்டுமே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் செவ்வாய் பார்த்தால் கூட புதனுடைய லக்னங்களுக்கு நாங்கள் வந்து சந்திரமங்கல யோகமாக எடுக்க மாட்டோம். அங்கே சந்திரனுக்கு அது கெடுதலான பார்வையாக தான் நம்ம எடுப்போம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஆதிபத்திய பார்வை, காரக பார்வை, இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணி தான் பலன் சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதில் வந்து ஒரே வரியில் நம்ம சொல்ல முடியாது. எந்த லக்னம் அப்படிங்கிறத பார்க்கணும், அந்த லக்னத்துக்கு செவ்வாய் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்கணும், சனி சந்திரன் இந்த 3 பேருமே எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இந்த பார்வை நன்மையா தீமையாங்கிறது சந்திரனுடைய ஒளித்தன்மையை பொறுத்து அமையும். லக்னம் லக்னாதிபதியோடைய வலுவும் இந்த இடத்துல வந்து முக்கியமாக வந்து பங்காற்றும். இதெல்லாம் வந்து மொட்டு மொத்தமாக நம்ம ஒரே பதிலில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு லக்னம், ஒவ்வொரு டிகிரி அமைப்புகள், ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்து இது மாறிட்டு தான் இருக்கும். பொதுவாக இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது சந்திரனுக்கு அது வந்து மிகுந்த கெடுதலுங்க. இது மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த சந்திரமங்கல யோகத்தை பற்றி நான் வந்து சொல்லாமல், அந்த மாதிரி யோகம் சொல்லாமல் எந்த தசை வருதுங்கிறத பொறுத்து நான் வந்து பலங்களை வந்து எடுப்பேன். புரியுதுங்களா? அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு நல்ல இணைவு கிடையாது. ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் தொடர்பை பெறுறது அங்கே சந்திர திசைக்கு கெட்டதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி குருஜி, இப்போ 5வது கேள்விக்கு போயிடலாம். விஷால் செல்லதுரை, குருஜி வணக்கம். என்னுடைய கேள்வி பாவக கட்டம் பற்றி. உதாரணமாக ஒரு லக்னம் புள்ளி 27 டிகிரியில் உள்ளது. அந்த லக்னம் முதல் பாவகம் அடுத்த பாவகத்தின் 27 டிகிரி வரை அதை முதல் பாவகமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பாவக கட்டம் சரியா தவறா விளக்கவும். நன்றி குருஜி. சரி, ஓகே, புரிஞ்சிச்சு. ஒரு கிரகம் வந்து 27 டிகிரியிலேருந்து பார்க்குதா, ஒரு லக்ன புள்ளி 27 டிகிரியில் உள்ளது, அப்போ அந்த லக்னத்துடைய பாவகம். சரி, ஓகே. ஒரு லக்னம் வந்து 27 டிகிரியில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லித்தரேங்க, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. லக்ன புள்ளியை ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. அப்போது லக்ன புள்ளியை மறந்துட்டு ஒவ்வொரு கிரகம் எந்தெந்த வீடுகளில் இருக்கும் இங்கே லக்ன புள்ளியை மறந்துங்க இருக்கும். உதாரணத்துக்கு குரு ஒரு வீட்டில் இருந்து ஒரு 3 வீட்டை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். சனி ஒரு வீட்டில் அமர்ந்து 3 வீட்டை பார்த்து பாவத்துவப்படுத்துவார். இதெல்லாம் பேசிக்கு. அப்போ டிகிரி அமைப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பாவகம் சிம்மமா கடகமா இல்லை மிதுனமா அப்படிங்கிற கேள்விகள் வரும்ல. ஜோதிடத்துக்கு மிதுனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு சிம்மம், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம்ல. இந்த பாவக சுபத்துவத்தை அந்த டிகிரி அடிப்படையில் என்னென்ன கிரகம் எந்தெந்த டிகிரிக்கு வந்து அந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம வந்து பாவக சுபத்துவத்துக்கு எடுத்துக்கிடணும். இப்போ லக்ன புள்ளியை போட்டுக்கோங்க. இப்போ லக்ன புள்ளியை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா
எந்த டிகிரிக்குள்ள ஆதிபத்தியம் வந்துடும் பார்த்தீங்களா. இப்போ நான் இவ்வளோ நாள் பாவக சுபத்துவம் சொன்னேன், லக்ன புள்ளியை போட்டதுக்கப்புறம் அப்போ அந்த லக்ன புள்ளி 1ஆம் வீடாகி அதெல்லாம் ஆதிபத்தியமாக மாறிடும். பாவக சுபத்துவம் இப்போ ஆதிபத்தியமாக மாறிடும். அப்படி ஆதிபத்தியமாக மாறிடுச்சுன்னா அப்போ இந்த டிகிரி புள்ளியில் 4ஆம் இடத்துல உள்ள புள்ளியை எந்த அளவுக்கு கிரகங்கள் பாவத்துவப்படுத்துது சுபத்துவப்படுத்துதுங்கிறத நான் மெயினாக பார்ப்பேன். ஆனால் அதுக்காக மட்டும் நம்ம உடனே 27 டிகிரியில் தானே ஆரம்பிக்குது. அப்போ அடுத்த 27 டிகிரி இதில் 27 டிகிரி மிட் பாயிண்ட்டு. அப்போ அடுத்த 27 டிகிரியை மிட் பாயிண்டாக எடுத்து இந்த ரெண்டுக்கு நான் இடைப்பட்ட தூரத்தை வந்து லக்னம் இப்படிலாம் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ண மாட்டேன். சரிங்களா, இதுதான் லக்னம். இப்போ உதாரணத்துக்கு மேஷத்தில் 27 டிகிரியில் புள்ளி விழுந்தாலும் மேஷம் தான் லக்னம், 2ஆம் இடமான ரிஷபம் 2ஆம் வீடு, இப்படி தான் எடுப்போம். அப்போ வந்து இந்த பாவக சுபத்துவமும் வந்துடும், ஆதிபத்திய சுபத்துவமும் வந்துடும். ஆதிபத்திய சுபத்துவத்தை வந்து பார்க்கும் பொழுது மட்டும் நான் கிரகங்களுடைய டிகிரி அமைப்பு 2ஆம் ஆதிபத்தியத்துக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறதுக்கு மட்டும் அந்த டிகிரி அமைப்பை எடுப்பேன். அப்படி எடுத்தால் கூட நான் வந்து 3ஆம் பாவகத்துக்கு எப்படி வருது 2ஆம் பாவகத்துக்கு எப்படி வருதுங்கிற அந்த பாவக சுபத்துவம் சொல்லி கொடுத்தாலும் அப்படி தான் எடுப்பேனே ஒழிய உடனே வந்து இந்த 27 டிகிரியில் இருக்குதுங்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அந்த இதை அப்படியே பேஸ் பண்ணி 1ஆவது 2ஆவது வீடு 3ஆவது வீடுன்னு சொல்லி இந்த பாவக கட்டங்கள் போடுறாங்களே அதுபடி கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். அப்படி நான் எடுக்க மாட்டேங்க, நீங்களும் அது மாதிரி எடுக்க தேவையில்லை. 27 டிகிரி மேஷத்தில் இருந்தாலும் மேஷ லக்னம் தான் உங்கள் லக்னம், ரிஷபம் தான் 2ஆம் வீடு 3ஆவது வீடு மிதுனம், இந்த மாதிரி தான் வரும். அப்போ அந்த பாவக சுபத்தத்தை பார்த்துக்கிட்டு டிகிரி நெருக்கத்தில் சில முக்கியமான பாயிண்ட்டுகளில் இப்போ தாயை பற்றி கேட்காங்க, 4ஆம் வீடு 27 டிகிரி நெருக்கத்தில் அங்கே சுபத்துவம் அதிகமாக இருக்குதா பாவத்துவம் அதிகமாக இருக்குதான்னு தான் பார்ப்பனே ஒழிய அதுக்குன்னு அடுத்த வீடு சேர்த்து அப்படி தான் வந்து தாய்க்கு வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லி வந்து நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது. சரிங்களா, அப்போ அப்படி தான் வந்து பார்க்கணும், பாவக கட்டங்களை பார்க்கணும்னு தேவையில்லை. ஆனால் நான் சொல்கிற அந்த ஆதிபத்திய சுபத்துவம் பாவக சுபத்துவம் இதை இப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குருஜி, இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வேண்டியது இருக்குது. இது யாருன்னா நமக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்க தான், அபிஷேக் குமார். ஸோ அவங்களோட கேள்வி என்னென்னா வந்து அந்த கிரகம் பாவத்துவமாக சனி மற்றும் செவ்வாயின் தொடர்பை பெற்றிருக்கிறது, ஆனால் அந்த கிரகத்தின் வீடு சுபத்துவமாக குரு மற்றும் சுக்கிரன் தொடர்பில் இருக்கிறது. அப்போது எந்த கிரகத்தின் தசை எப்படி இருக்கும்? இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. அதில் 2வது ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரகம் சுபத்துவமாக மற்றும் சுக்கிரன் தொடர்பை பெற்றிருக்கிறது, ஆனால் அந்த கிரகத்தின் வீடு பாவத்துவமாக சனி மற்றும் செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது. அப்போது அந்த கிரகத்தின் தசை எப்படி இருக்கும்? இந்த இரண்டிற்குமான வித்தியாசங்களை எனக்கு தெளிவுபடுத்தவும் குருஜி. புரிஞ்சிச்சு, அவர் என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கிரகம் பாவத்துவமாக சனி செவ்வாய் தொடர்பை பெற்று இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. அது எந்த கிரகம்னாலும் இருக்கலாம். சனி செவ்வாய் தொடர்பை பெற்றாலே அந்த கிரகம் வந்து பாவத்துவம் தான். ஆனால் அவருடைய வீடு வந்து குரு சுக்கிரனுடைய தொடர்பில் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா என்ன பலன்கிறது அந்த முதல் கேள்வி. இது என்னென்னா, சனி செவ்வாய் தொடர்பு ஒரு கிரகம் பெறுதுன்னா கூட லக்ன ரீதியாக அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது செய்கிறவரா கெட்டது செய்கிறவராங்க கண்டிப்பாக பார்க்கணும். பாவத்துவம் தான் இருந்தாலும் உங்கள் லக்ன ரீதியாக நண்பரா கொஞ்சம் கஷ்டத்தை குறைத்து வழங்க சான்சஸ் இருக்கிறது. பாவத்துவமான கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு அவயோகராக வரும் பொழுது ரெட்டிப்பாக பாவத்துவமாக அதாவது ரெட்டிப்பாக கெட்ட பலன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பொதுவாக இப்போ என்ன கிரகம் என்ன லக்னங்கிறதெல்லாம் முக்கியம், இருந்தாலும் பொதுவான கேள்வி தானே. அப்போ வந்து லக்னம் கிரகத்தெல்லாம் அவர் கேட்க முடியாது. அந்த அடிப்படையில் நான் என்ன அவர் கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரகம் சனி செவ்வாயோடைய தொடர்பில் பாவத்துவம் அடைஞ்சிடுச்சு, அந்த கிரகத்துடைய தசை கம்மி தான், நல்ல பலன்களை செய்யாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய வீடுகள் சுபத்துவமாக இருக்கிறது, சூப்பராக இருக்குது, இருக்கட்டும். இருந்தால் என்ன பிரயோஜனம்? 2 கையும் இல்லை, கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து தானம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இன்னொருத்தங்களை வேலைக்கு வச்சு எடுத்து கொடுத்தலாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது. 2 கையும் இல்லை, உடலில் பலமான இப்படி எடுத்துக்கிறீங்களா, 2 கையும் கிடையாது, உடலில் பலமானவர், எந்த பொருளையும் தூக்க முடியாதுல்ல. அதே மாதிரி அந்த வீடுகளுடைய வலு, அவர் வலுவோடு தான் இருக்கிறார், ஆனால் கை இல்லை, செயல் நடக்காது, அவரால் கொடுக்க முடியல, அந்த செயல் நடக்காது. அப்போ கிரகம் நேரடியாக அடி வாங்கிடுச்சு, வீடுகள் வலுத்திருந்தாலும் அந்த கிரகத்தால் எந்த நன்மையும் வழங்க முடியாது. இப்போ அப்படியே அகெயின்ஸ்டாக கேட்டிருந்தாரு, அந்த கிரகம் வலுவோடு தான் இருக்குது, வீடுகள் அடி வாங்கிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படின்னா கிரகம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கொடுக்குறதுக்கு கை இருக்குது ஆனால் வலுவில்லை, தூக்கி கொடுக்குறதுக்கு வலுவில்லை, இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். 2மே இணைந்தது தான், வீடுகளும் நல்லா இருக்குது கிரகமும் நல்லா இருக்குது, அந்த ஆதிபத்தியம்
சூரியனையும் சந்திரனையும் தவிர்த்து மீதி கிரகத்துக்கெல்லாம் 2 ஆதிபத்தியம் இருக்கும். அப்போ எந்த ஆதிபத்தியம் பாவத்துவமாக இருக்குது, எந்த ஆதிபத்தியம் சுபத்துவமாக இருக்குது, எந்த ஆதிபத்தியத்தோடு இந்த கிரகம் தொடர்பில் இருக்குது, இத்தனை விஷயத்தை மேட்ச் பண்ணணும். சும்மாலாம் பலன் சொல்ல முடியாது. இத்தனை விஷயத்தை மேட்ச் பண்ணும்போது தான் அந்த கிரகத்தால் கொடுக்க முடியுமா முடியாததை சொல்ல முடியும். நான் 2 ஈஸியான விளக்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உடம்பு பலமாக இருக்குது, கை இல்லை, ஒன்றும் நடக்காது. கை இருக்குது, உடம்பு பலவீனமாக இருக்குது, எதுவுமே தூக்கி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த 2 விதமாக தான் புரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் அந்த கிரகம் 2 ஆதிபத்தியத்தை சேர்ந்ததாக இருக்கும். எந்த வீட்டோட தொடர்பில் இருக்குது, ஒரு ஆதிபத்தியம் தான் கெட்டு போயிருக்கு, இன்னொரு ஆதிபத்தியம் நல்லா இருக்குது. அப்போ இன்னொரு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிபத்தியத்தை செய்ய முடியும். இந்த மாதிரி தான் அந்த கிரகம் தொடர்பில் இருக்கிறத வச்சு எந்த ஆதிபத்திய பலனை அதிகமாக, எந்த ஆதிபத்தியத்தை பலனை கம்மியாக இருக்க போதுங்கிறது கிரகத்துடைய தொடர்பை வைத்தும், சுபத்துவத்தை வைத்து இந்த வீட்டோட பலன் நல்ல நிலைமையில நடக்க போகுதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கேட்டிங்களா, இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அருமை குருஜி, ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க. இது போல் வந்து ஜோதிடத்தை வந்து நீங்கள் நுணுக்கமாக வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரைஸ் 299 மட்டும்தான். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு நாங்கள் வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் இல்லாமல் பொது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு 5 கேள்விகள் வந்து குருஜி கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.